எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் கடமையை நிறைவேற்றுகிற சிந்தையோடு இருந்தார் என்கிற அதன் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில குறிப்புகளை நாம் தியானித்து அடுத்த தலைப்புக்கு நேராக நாம் கடந்து செல்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பெற்றோர்களுக்குரிய கடமையாக, பிள்ளைகள் வாலிபர்களுக்குரிய கடமையாக சிலவற்றை நாம் பார்த்தோம். அதில் பிள்ளைகள் வாலிபர்கள் நீங்கள் படித்து முடித்தவுடனே உடனடியாக நீங்கள் வேலை மற்ற காரியத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டும். அடுத்து உங்களுடைய திருமண காரியம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதற்கு ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது. யாரை திருமணம் செய்ய வேண்டும் என்பதிலும் ஒரு கடமை உணர்வு இருக்கிறது. அது ஆலோசனை அல்ல, அது கடமை. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகளைத்தான் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். இதில் எந்த குறுக்கு வழியும் இல்லை. யாரையாவது திருமணம் செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக பின்னர் மாற்றிக்கொள்ளலாம் என்பதும் வேதத்தில் இல்லை. எங்காவது ஒரு சில இடங்களில் அப்படி நடந்திருக்கலாம். அதற்காக அது சரியான வழி என்று நீங்கள் என்ன வேண்டாம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி யாராவது நீங்கள் திருமணம் செய்திருந்தால் நீங்கள் பிரிக்கப்பட வகை தேடாதீர்கள். எந்த திருமணத்தையும் கர்த்தர் அங்கீகரித்தாலும் ஒருவேளை உங்களுக்கு சரியான போதனை கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி நம்மளுடைய பிள்ளைகளாகட்டும், இனி வரக்கூடிய நாட்களில் இப்போ திருமணத்திற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னாலும் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? திருமணம் செய்ய வேண்டும். ஏன் நாம் அப்படி சொல்லுகிறோம் என்றால், இது ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு இருக்கே. அப்போ மற்றவர்களையெல்லாம் நாம் வெறுக்கிறோமா? அப்போ மற்றவர்களை திருமணம் செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி அல்ல. மற்றவர்களின் நலனுக்காகத்தான் நாம் அப்படி சொல்லுகிறோம். கர்த்தரை அறியாத ஒரு நபரை நாம் திருமணம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? அவர்களுடைய சிந்தை, அவர்களுடைய நோக்கம் அது வேற மாதிரி இருக்கும். உங்கள் சிந்தை, உங்கள் நோக்கம் வேற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க லைஃப்பை நாமளும் கெடுத்து நம்ம லைஃப்பை அவங்க கெடுத்த மாதிரி ஆயிரும் அல்லவா? அப்போ ஆக மொத்தத்தில் அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும், நாமும் நன்றாக இருக்க வேண்டும்னா வேதத்தின்படி போய்விடுவது தான் என்றைக்குமே சரியானது. அதனால் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் அதை எதிர்பாருங்கள். நீங்கள் அதை நிச்சயமாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். ஒரு சிலர் நாங்கள் பேசுகிற இடத்துல கேட்குற கேள்வி இதுதான்: கர்த்தருடைய பிள்ளைகளாக கல்யாணம் பண்ணவங்க மட்டும் கடைசி வரைக்கும் நிலச்சி நிற்கிறாங்களா? அங்கேயும் என்ன தான் வருது? பிரச்சனைகள் இருக்கே. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? அவங்கக்கிட்ட என்ன பதில் நான் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளை கல்யாணம் பண்ணாலே நிலச்சி நிற்க முடியாட்டி, கர்த்தர் அல்லாத பிள்ளைகளை கல்யாணம் பண்ணால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரும் பேப்பா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அப்போ அங்கேயும் அதை விட பிரச்சனை அதிகமாகுமே, எளிதாக அங்கு பிரச்சனை வருமே. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணீங்கன்னா நாம் அட்லீஸ்ட் பேசுவதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கர்த்தர் அவர்களோடு பேசுவார், அவங்க பேரண்ட்ஸோடு நம்ம பேச முடியும். நிறைய ப்ளஸ் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் அவர்களோடு இருக்கிறார். அப்போ நிச்சயமாக ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் ஆரம்பத்திலிருந்து சர்ச் அல்லது சபைக்கு போய் ஒரு பழக்கம் இருக்கும். நீங்கள் கர்த்தரை அறியாத ஒரு பிள்ளையை நீங்கள் திருமணம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இந்த சண்டே அப்படின்னா அது ஒரு நல்ல ஜாலியான டேயாக இருக்கும். நமக்கு அப்படி கிடையாது. ஆரம்ப காலத்துலேருந்து இந்த சண்டேனாலே நம்ம சர்ச்சுக்கு போய் பழக்கப்பட்டிருப்போம். அப்போ நம்ம ஏதாவது ஒரு வகையில் அங்கே சொல்லக்கூடிய விஷயம் நம்மளை கொஞ்சம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். கொஞ்சம் நாம் பொறுமையாக செயல்படுவோம். அவங்களால சண்டே சர்ச்சுக்கே வர முடியாது. அவங்கள சொல்லி குற்றம் இல்லை, அவங்க அப்படி தான் பழக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ நிறைய சிக்கல், ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இதில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் பிள்ளைகள், நீங்கள் தயவு செய்து வேதத்தின்படி உங்களுடைய திருமண வாழ்க்கையை அமைத்து கொள்வது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். அடுத்து பாருங்க, வயோதிபர்களுக்கு இருக்கக்கூடிய கடமை என்னது? மேக்சிமம் நம்ம ஊரில் ஏஜ்டு பீப்புள், கொஞ்சம் ஏஜ்டு ஆயிடுச்சுனாலே அவங்களுக்குரிய மதிப்பு காணாமல் போய்விடுகிறது. அவங்க
தனிமையில் இருக்க ஒரு சூழ்நிலை வருகிறது. லோன்லியாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு யாரு கூடயாவது பேசணும்னு விருப்பப்படுவாங்க. ஆனால் அவங்க கூட பேசுவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஏன் அவங்க கூட பேச மாட்டாங்க அப்படின்னா, பொதுவாக இந்த மாதிரி ஏஜ்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இது நாள் வரையும் அவங்களுடைய வாழ்நாள் சாதனையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதை பக்கத்தில் இருக்கிறவங்களால என்ன செய்ய முடியாது, வாலிப பிள்ளைகளால் கேட்கவே முடியாது. நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, அங்கே போனோம் இங்கே வந்தோம், நீங்கள்லாம் என்னடா அது, இப்படி இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத கண்டிப்பாக யாராலையும் கேட்க முடியாது தான். அதனால தாத்தா கூப்பிட்றாருனால இங்கே பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடிடுவாங்க பசங்க, எஸ்கேப் ஆயிடுவாங்க. எது எடுத்தாலும் பொதுவாக வயோதிபர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் அதிகப்படியாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஜென்ரேஷனோடு அவங்களால ஒத்து போக முடியாது. ஆக மொத்தத்தில் கொஞ்சம் ஏஜ்டு அப்படின்னு ஆயிட்டாலே அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள். அவங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிற எண்ணம் பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறது. அதுவே அவர்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துது. பிள்ளைகளோடு அவங்க ஒரு விதத்தில் எப்பொழுதுமே ஒரு சின்ன மனக்கசப்போடையே இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாம் சரி பண்ண வேண்டியது. ஆனால் நான் அதை பாயிண்ட் அவுட் பண்ணலை, அது நாம் இப்போ தியானிக்கலை. முக்கியமாக வயோதிபர்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகள் என்ன பண்ணாலும் சரி, ஏது பண்ணாலும் சரி, உங்களுக்குரிய ஒரு கடமை என்று ஒன்று இருக்கிறது. அதை மாத்திரமே நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இதை சுட்டி காண்பிக்கிறதற்கு நான் வயோதிபனாக இருக்க வேண்டுமா என்று கேட்டால் இல்லை. எந்த ஒரு வசனத்தையும் இப்போ இயேசு கிறிஸ்து திருமணத்தை பற்றி பேசணும்னா அவர் திருமணமாகி இருக்கணுமா? சில அனுபவங்கள் எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறதுங்கிறத நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள முடியும். வயோதிபர்கள் இன்றைய காலகட்டத்தில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் எடுத்து வைத்திருக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 20ஆம் அதிகாரம் முதல் வசனம். யாராவது வாசித்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. 2 எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். இப்படி எல்லாம் நமக்கு யாராவது சொன்னா எப்படி இருக்கும்? சர்வசாதாரணமாக ராஜா கிட்ட போய் சொல்றாரு, எசேக்கியா நீ அவ்வளோதான், சாக போகிறப்பா, சாக போகிறாய். ஆனால் அப்போ சாக போகிறேன்னா அதுக்கு முன்னாடி நீ சிலவற்றை என்ன செய்ய வேண்டியிருக்கு, ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது. நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து. இப்போ என் கேள்வி என்னென்னா, இந்த மாதிரி ஆண்டவர் யாருக்கிட்டையும் நீங்கள் சாக போகிறீங்கன்னு சொல்கிறதில்லை. ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழுகிறோம், வாலிபர்களாய் வருகிறோம், அடுத்து பெற்றோர்களாய் மாறுகிறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாத்தாக்களாக போயிடுறோம். ஆனால் நமக்கு நல்லா தெரியும், ஒரு 60 வயசை தாண்டிட்டா எப்போ வேண்டுமானாலும் நான் நம்மளுடைய பரம தகப்பன்கிட்ட போக வேண்டி இருக்கிறது. ஒருவேளை 65, 70 உங்களை பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க. இந்த எண்ணத்தோடையே நம்ம இருக்க பழகிக்கணும். 90 வயசு ஆனாலும் இன்னும் நான் 90 வயசு வரைக்கும் வாழுவேன் என்கிற எண்ணங்கள் இருக்கலாம், ஆனால் அது உண்மை அல்ல. ஒன்ஸ் 60க்கு மேலேனா ஓகே, இந்த உலகத்தில் எப்பொழுது வேண்டுமானாலும் நான் கர்த்தரிடத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்று கேட்டால், என் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டி இருக்கிறது. அன்னைக்கு எசேக்கியா கிட்ட போய் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நீ சாக போகிறாய், உன் வீட்டு காரியத்தை என்ன செய், ஒழுங்கு. அப்போ தேவன் என்ன செய்கிறார்னா, நாம் எப்பொழுதுமே இந்த உலகத்தில் அப்படியே விட்டுட்டு நாம் மரணித்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டு. அப்போ என் வீடு எப்பொழுதுமே ஒழுங்குபடுத்தப்பட்டதாக இருக்கணும். அதிலும் முக்கியமாக வயோதிபர்கள் உங்கள் வீட்டில், அதுக்கப்புறம் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் வாழ்ந்திருப்பீங்க, சொத்துக்களை சேர்த்திருப்பீர்கள், வீடு வாசல்களை கட்டியிருப்பீர்கள். நிறைய வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா, இவர் எதையுமே ஒழுங்குபடுத்தாமல் மரித்த உடனே பிள்ளைகள் அடித்து கொண்டு திரிவார்கள்.
சண்டைகள், இதையெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறவர் அல்ல. நீங்கள் நல்லா பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு தகப்பனையும் பாருங்கள், பிள்ளைகளை பாருங்கள், எக்ஸாக்டாக பிள்ளைகளுக்குரியவைகளை கரெக்டாக அவங்க சொல்லிட்டு தான் சாவாங்க. யாக்கோபாகட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு, இன்றைக்கி நமக்கு அதிகபட்சம் 5 பிள்ளைகளுக்கு மேலே இல்லை, 6 பிள்ளைகளுக்கு மேலே இல்லை. அன்றைக்கெல்லாம் பாருங்கள், அத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும் கரெக்டாக ஞாபகத்தில் வச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பிரித்து ஒரு ஒழுங்குபடுத்தி விட்டு அவர்கள் போய்விட்டால் அதுக்கப்புறம் சண்டை இல்லை. எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சம்பளம் வாங்கினாரு, என்ன பண்ணார் யாருக்குமே தெரியாது. பாட்டிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும், எங்கள் அம்மா வகை அப்போ யாருக்குமே தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் டீச்சராக இருந்தார், இந்த பக்கம் ஒரு ஹோமியோபதி கிளினிக்கை வேற வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். என்ன பண்ணார், எங்கே ஏதாவது எதுவுமே தெரியாது, திடீர்னு செத்து போயிட்டார். அவர் இந்த பிள்ளைகள் மேலே 40,000மோ 50,000மோ அன்றைக்கு கிட்டத்தட்ட 1950 என்னமோ ஒரு பணத்தை போட்டு வைத்திருக்கிறார் பேங்க்கில், யாருக்குமே தெரியாது. 40 வருடங்களாக யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இவர்களுக்கு எப்படியோ எங்கேயோ பழைய ஏதோ ஒரு பாஸ்புக்கை ஏதோ சம்திங் கிடச்சி அதை எடுத்து பார்த்தா ஒரு பணம் இருக்கு, அங்கே போய் விசாரித்து பார்த்தா அதை இவர்களால் எடுக்கவே முடியல. பல பிரச்சனைகள். எங்கேயோ ஒரு இடத்துல 2-3 இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்கிறாரு, அது கடைசி வரைக்கும் இவர்களுக்கு எங்கே இருக்குன்னே தெரியல. கடைசியில் எதையோ கண்டுபிடிச்சி என்ன சொன்னாங்க தெரியுமா, திட்டுனாங்க. தாத்தாவை, நிலத்தை வாங்கி போட்டவரை, பணம் போட்டு வச்சவரை அவர்கள் பிள்ளைகள் திட்டினார்கள். எதுக்கு இந்த மனுஷன் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டாரா? நிறைய வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னா, யாருக்கு பணம் கொடுத்தோம், யாருக்கிட்ட பணம் வாங்கினோம் எதுவுமே தெரியாது. அந்த தகப்பனுக்கு மட்டும் தெரியும், மனைவிக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. இவருக்கு என்ன நினைப்புனா, நான் இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் சாக மாட்டேன்னு மனசில் நினைப்பு. திடீர்னு ஒரு வேளை நான் இல்லை என்றால் என் குடும்பம் எந்த அளவுக்கு பிரச்சனைக்குள்ள போகும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். நிறைய இடத்துல நம்ம பணத்தை கொடுத்திருந்தால் ஒரு இடத்துல இருந்து கூட பணம் வராது. ஒரு அடிப்படை அறிவு. இதெல்லாம் பிராக்டிக்கலா கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். பாருங்க, உன் வீட்டு காரியத்தை என்ன செய், ஒழுங்குபடுத்து. நீ மறிக்க போறேன்னு தெரிஞ்சாச்சு, ஆனா நமக்கு தெரியாது. அப்ப எப்பொழுதுமே ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நான் எங்க பணம் வாங்கினேன், எங்க கொடுத்தேன், எங்க இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறேன், நம் பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டும். அட்லீஸ்ட் மனைவிக்கு தெரிய வேண்டும். இது ஒரு பேசிக்கான ஒரு காமன் சென்ஸ். ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே கூடாது. நாளைக்கு தகப்பன் மரித்து விட்டால், பெற்றோர்கள் மரித்து விட்டால், பிள்ளைகள் சொத்துக்காக எக்காரணம் கொண்டும் சண்டை போடாத அளவுக்கு அந்த பெற்றோர்கள் அதை சரி செய்திருக்க வேண்டும். வீடு யாருக்கு, சொத்துக்கள் யாருக்கு, இது எல்லாம் நீட் அண்ட் டிசிப்ளின் அது சரி செய்யப்பட வேண்டும். நிறைய பேருக்கு பயம், பேரண்ட்ஸுக்கு நிறைய பேர் பயம். உயிரோடு இருக்கும்போது என்னமோ செத்ததுக்கப்புறம் என்னமோ அவங்க அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நம்ம இப்படியே இருந்துருவோம் என்கிற பயத்தோடு நிறைய பெற்றோர்கள் இருக்கிறீர்கள். ப்ளீஸ், நீங்கள் உயிரோடு இருக்கும்போது எல்லாவற்றையும் சரி செய்ய வேண்டியது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த சொல்லி தேவன் சொல்லுகிறார். நம்மளுடைய எல்லா வீட்டு காரியங்களும் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோங்கிறது அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற என்னுடைய மனைவிக்காவது தெரிந்திருக்க வேண்டும். நிறைய பேர் எங்கே போகிறோன்னு கூட வீட்டில் சொல்லிட்டு போகிறதில்ல. தயவு செய்து உங்களுக்கு ஒரு குடும்பம் இருந்துச்சுன்னா, கணவன் அல்லது மனைவி, பிள்ளைகள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அப்படி இல்லைன்னா அந்த ஃபேமிலி நீங்கள் சரியான ஃபெல்லோஷிப்பில் இல்லைன்னு அர்த்தம். என் மகன் இந்த நேரத்தில் இந்த இடத்தில் இருப்பான், என் மனைவியோ என் கணவனோ இந்த நேரத்தில் இந்த இடத்துல இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சரியான டிசிப்ளினான ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். எங்கள் சபையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், யாராவது ஒருத்தர் அவங்க வீட்டில் எங்கம்மா போயிருக்கிறாரு உங்கள் வீட்டுக்காரர் அப்படின்னா தெரியலைன்னு மட்டும் பதில் சொல்லவே கூடாது. அந்த ஆள் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு எனக்கு எங்கெங்க தெரியுது, எப்போ வீட்டுக்கு வருவாருன்னு கூட தெரியாதுங்க. நோ, அப்படி இருக்கக்கூடாது. அதில் ஒரு டிசிப்ளின் வேணும். எல்லாமே மனைவிக்கு தெரியணும், கணவனுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும்.
சில விஷயங்கள் பிள்ளைகளுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துகிறோமா? நமக்கு கடைசி அடுத்த ஒரு பாயிண்ட், நமக்கு நாமே செய்ய வேண்டிய கடமைகள். அது என்ன நமக்கு நாமே செய்ய வேண்டிய கடமைகள்? அப்படி ஏதாவது கடமை இருக்கா? உங்களுக்குன்னு ஏதாவது கடமை இருக்கா செய்ய வேண்டிய கடமை? நம்ம எல்லாமே பிராக்டிக்கலாகவே திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். வேதாகமத்தில் ஒரு அற்புதமான வசனம் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவர் என்றும் அறியீர்களா? உங்களுடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயமாய் இருக்கிறது. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை அல்லது இந்த சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார். இந்த சரீரத்தை 2 வகையில் கெடுக்க முடியும். ஒன்று ஃபிசிக்கலாக கெடுக்க முடியும், இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக கெடுக்க முடியும். இந்த 2ல் எது சரி எது தப்பு? ஃபிசிக்கலாகவும் என் சரீரத்தை நானே என்ன செய்ய முடியும்? கெடுக்க முடியும். ஸ்பிரிச்சுவலாகவும் கெடுக்க முடியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபிசிக்கலாக கெடுக்கிறதுனா என்ன? ஃபிசிக்கலாக கெடுக்கிறதுனா சாப்பிட வேண்டிய நேரத்துக்கு சாப்பிடாமல் இருக்கிறது, எதை வேணாலும் இஷ்டத்துக்கு சாப்பிட்றது, இந்த சரீரத்தை போட்டு அப்படியே கெடுத்து வச்சிடுறது. இது வந்து ஃபிசிக்கலாக கெடுக்கிறது. சரியா? ஸ்பிரிச்சுவலாக கெடுக்கிறது அப்படின்னா பாவம் செய்கிறது, விபச்சாரம், வேசித்தனம், கெட்ட சிந்தனைகள், போதை வஸ்துக்கள், இது எல்லாமே இந்த கேட்டகரியில் சேருது. சரியா? இந்த 2ல் எது ஓகே எது ஓகே இல்லை? என்ன நினைக்கிறீங்க? ஃபிசிக்கலாக கெடுத்துக்கலாங்க, நோ ப்ராப்ளம். ஸ்பிரிச்சுவலாக நம்ம கெடுக்கக்கூடாது. இப்படி ஒரு பதில் சொல்லலாம். அல்லது 2மே தப்புங்க, ஃபிசிக்கலாகவும் நான் கெடுக்கக்கூடாது, ஸ்பிரிச்சுவலாகவும் என்ன செய்யக்கூடாது? கெடுக்கக்கூடாது. இதில் நீங்கள் எந்த பதில் ஓகேங்கிறீங்க? என்ன இப்படி யோசிக்கிறீங்க? எதையாவது சொன்னா இவன் எதையாவது பேசிக்கிட்டு இருப்பான், எதுக்குடா இந்த வம்பு? நம்ம வேற தப்பாக சொல்லிட்டோம்னா எல்லாருக்கும் முன்னாடியும் நாம் மேக்சிமம் ஸ்பிரிச்சுவலாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம சபைகளில் கொடுக்கக்கூடிய செய்திகள் எல்லாமே ஸ்பிரிச்சுவலாக இந்த பாடியை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுனே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஃபிசிக்கலாக நம்ம பாடியை கெடுக்கிறத பற்றி நாம் பேசுவதை நிறுத்திவிட்டோம். உங்களுக்கு ஒன்று தெரியுங்களா? எந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பாடியை கெடுத்துக்கிறீங்களோ அதே போல் ஃபிசிக்கலாக இந்த பாடிக்கு ஒரு தொந்தரவை நீங்கள் தெரிஞ்சே கொண்டு வந்தீங்கனாலும் அதுவும் என்னதான்? பாவம்தான். உங்களுக்கென்று செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய வேண்டும். உங்கள் சரீரத்திற்கென்று இருக்க வேண்டிய கடமைகளை நீங்கள் என்ன பண்ணணும்? செய்யணும். அது என்ன அப்படின்னா, ஒருவன் நன்மை இன்னதென்று அறிந்தும் அதை அவன் செய்யாமல் போனால் அது அவனுக்கு என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். நான் சொல்லலை, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அதை எழுதுகிறார். அப்படி என்றால் இந்த சரீரம் உங்க உடம்புக்கு எது நல்லதுன்னு பார்த்து நீங்க செய்யணும். தேவையில்லாத காரியங்களில் ஃபஸ்ட்டு போதை வஸ்துக்களை பயன்படுத்துவது இது ரொம்ப பெரிய தவறு. ஃபஸ்ட்டு அதிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். உங்கள் சரீரத்திற்கு போதை தரக்கூடிய எந்த ஒன்றையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இது உங்கள் சரீரம் அல்ல, இது தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிற சரீரம். எந்த போதை வஸ்துக்களுக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அடிமைப்படக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய எந்த உணவையும் நீங்கள் உண்ணக்கூடாது.
என்ன பிரதர் திடீர்னு இப்படி குண்டை தூக்கி போட்டீங்க, இதெல்லாம் எப்படி பிரதர் பாவம் ஆகிறது, இதெல்லாம் பாவமா? சில சமயம் என்கிட்ட இப்படி சொல்லுவாங்க, பிரதர் இந்த உணவு எனக்கு ஒத்துக்காதுன்னு நான் சொன்னேன், ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க பிரதர். ஸ்தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிட்டா உடம்புல ஒத்துக்குங்க பிரதர். இப்படி பார்த்தா நான் எதை வேணாலும் தின்ட்டு போயிடலாமே, இலை செடி கொடி நான் சம்பாதிக்கவே தேவையில்லையே, ஸ்தோத்திரம்ட்டு புல்ல எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடலாமே, சம்பாதிக்கவே வேண்டியது இல்லையே, விஷத்தையே நம்ம குடிச்சிட்டு போயிடலாமே, ஸ்தோத்திரம் அப்படின்னு 2 அப்படி பக்கெட்டு விஷத்தை குடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு போய் சேர்ந்துடலாம்ல. இந்தாங்க இதில் 2 கப்பு விஷம் இருக்குங்க, என் மனைவி வச்ச ரசம் 1 வாரத்துக்கு முன்னாடிங்க, இப்போ அது விஷமாக மாறி இருக்கும், எங்க குடிங்க ஸ்தோத்திரம் பண்ணின்னு சொன்னா குடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அவங்களே தெரிச்சு ஓடிடுவாங்க. தேவன் நம்மகிட்ட ஒன்று சொல்றாரு, ஒன்று உனக்கு நன்மைன்னு தெரிஞ்சு அதை நீ செய்யாமல் போயிட்டு அது என்னவா இருக்கும்? பாவமா இருக்கும். உங்க உடம்புக்கு இது ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும், எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ஒத்துக்காது, சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும், வேறு சில பிரச்சனைகள் வரும், எனக்கு கேஸ் ட்ரபிள் இருக்கு, இதை சாப்பிட்டா ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்க அதை நாவுக்கு என்ன சொல்றது, வாய் ருசிக்காக நீங்க சாப்பிட்டீங்கன்னா நீங்க பாவம் பண்றீங்க. பெருந்தீனிக்காரன், வேத வசனம் சொல்லுகிறது, பெருந்தீனிக்காரனை வேதம் பாவம் என்றே பேச நீதிமொழிகள்ல. கண்டபடி நீங்க சாப்பிட்டீங்கன்னா தப்பு, தவறு. இந்த சரீரத்தை கெடுக்கக்கூடிய எதை செய்தாலும் அது தவறு. இதெல்லாம் சபையில நம்ம கற்றுத்தருவதில்லை, இதெல்லாம் ஜிம்ல தான் கற்றுத்தருவாங்க பிரதர். நீங்க என்ன சர்ச்சில் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க? நான் கேட்குறேன், நம்ம உடம்புல வரக்கூடிய 70-80% வியாதிகளுக்கு ஸ்பிரிச்சுவல் காரணம் கிடையாது. நீங்க என்ன ஜபிச்சாலும் அது போகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த வியாதி காரணமே யாரு தான்? நாமளும் நம்மளுடைய சாப்பாடும் நம்மளுடைய அன்றாட நடவடிக்கைகளும் தான். அங்கே போய் தலைகீழா நின்றுட்டு இந்த பக்கம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிட்டேவும், ஆண்டவரே என்னன்னு தெரியல, வயிறு வீங்கிக்கிட்டே போகுது ஆண்டவரே, வலிக்குது ஆண்டவரே அப்படின்னு அப்படி உள்ள ஃபுல் கட்டுறீங்க. அங்கே ஜெபத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் ஃபுல் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். காமன் சென்ஸை யூஸ் பண்ணுங்க. நீங்கள் இந்த உலகத்தில் வாழணும் என்பதற்காக தேவன் உங்களுக்கு எல்லா அறிவு, ஞானம், பலம் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டார். இந்த சரீரத்தை எப்படி பாதுகாக்கணும் என்கிற அறிவையும் எனக்கு கொடுத்து அனுப்பிட்டார். இந்த சரீரத்தை நீங்க பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமையா இருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இதை நம்ம இன்னைக்கு சபையில சொல்லி தர்றதில்லை, ரொம்ப சாதாரணமாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டிய நேரத்தில் உபவாசம் இருங்க, சாப்பிட வேண்டிய நேரத்தில் டயத்துக்கு நீங்க சாப்பிடுங்க, எதை அளவோடு உண்ண வேண்டுமோ அதை அளவோடு உண்ணுங்க, எங்க நீங்க நடக்க வேண்டுமோ அங்க நடங்க. நாம் படைக்கப்பட்டதே வேலை செய்து நன்றாக உடல் உழைப்போடு வேலை செய்யும்படி தான் நாம் படைக்கப்பட்டோம். அப்படிதான் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நீங்க பார்த்தீங்கன்னா எங்க வீட்டு வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம தெரு நாய்க்கள் என்று சொல்லுவோம். இங்கெல்லாம் அப்படி நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம ஊர்ல ஃபுல்லா தெருநாயா இருக்கும். எங்க பார்த்தாலும் தெருநாய் இருக்கு. ஆனா எந்த தெருநாயுமே பாருங்க அப்படியே நல்லா புஷ்டியா இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எங்க பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கும், பயங்கரமா அங்கேயும் இங்கேயும் ஓடி விளையாடிட்டு இருக்கும். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நாம் வளர்க்கக்கூடிய நாய்கள் பாத்தீங்கன்னா ஓட முடியாது, நடந்து போயிட்டு இருக்கும், கஷ்டப்பட்டு இருக்கும். யாரையும் தனிப்பட்ட முறையில் பேசல. ப்ளீஸ், உங்க சரீரத்தை நீங்க கெடுக்கலன்னா உங்க உடல் உபாதைகளுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். உங்க சரீரத்தை நீங்க பாதுகாக்கலன்னா உடல் உபாதைகளுக்கு தேவன் உதவி செய்ய மாட்டார். நான் அது ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன். இது ஒரு நீங்கள் அட்வைஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, என் மேலே கோவப்பட்டாலும் சரி, கர்த்தர் இந்த விஷயத்தில் சரி பரவாயில்ல மகனே, நீ 24 hours என்ன வேணாலும் பண்ணு, நீ 30 மணி நேரம் தூங்கி எந்திரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு சுகத்தை தந்து கொண்டே இருப்பேன், நான் உன் ஆரோக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பேன். இல்லை, ஒருவன் தன் சரீரத்தை கெடுத்தால் தேவன் அவனை என்ன செய்வார்? கெடுப்பார்.
என் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட பாடம். ஒரு 5 வருடங்களுக்கு முன்பதாக இஷ்டத்துக்கு சாப்பிடுவேன், இஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு போவேன் வருவேன், என்ன வேணாலும் செய்வேன். எதை பற்றி எனக்கு கவலை இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பிரிச்சுவலாக நான் கரெக்டாக இருக்கிறேன்னா அவ்வளோதான். இப்போ என்னுடைய லைஃப்பை ஆண்டவர் மாற்றினார். தம்பி, அதில் மட்டும் நீ கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்கு கூடாது. நீ உன்னுடைய இதில் முதல்ல உன் ஃபிசிக்கல் லைஃப்பில் கண்ட்ரோலாக இல்லைன்னா நீ எப்படி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கண்ட்ரோலாக இருப்ப? இதுதான் எனக்குள்ளே வந்த கேள்வி. விச் இஸ் ஈஸி? ஃபிசிக்கல் லைஃப்பில் கண்ட்ரோலாக இருக்கிறது ஈஸியா, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கண்ட்ரோலாக இருக்கிறது ஈஸியா? என்ன நினைக்கிறீங்க? ஃபிசிக்கல் லைஃப்பில் கண்ட்ரோலாக இருக்கிறது ஈஸி. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களும் அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. டைமுக்கு தூங்கணும், டைமுக்கு எந்திரிக்கணும். உங்களுக்கு கர்த்தருடைய வேலை, மற்ற காரியங்கள் வேற, உண்மையிலே எனக்கு வேலை, அதனால் நான் நைட்டு 12 மணி வரைக்கும் முழிக்கிறேன்னு சொன்னால் ஓகே. இல்லை, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பேன், 1 மணி வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருப்பேன், காலங்காத்தால் அப்புறம் வேலைக்கு எந்திரிச்சு அறக்க பறக்க பல்ல மட்டும் விளக்கிட்டு ஓடுவேங்க. அப்படி நீங்கள் ஒரு நபராக இருந்தீங்கன்னா தேவனிடத்திலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் எதிர்பார்க்காதீங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன். உங்களுடைய டைமிங் ரொம்ப முக்கியம். அது கடமை, உங்கள் மேலே விழுந்த கடமை. நைட்டு ஃபுல்லாக நிறைய பேர் பாருங்கள், நைட்டு ஃபுல்லாக உட்காந்து டிவி பார்க்குறது, காலையில் கண்ணு முன்னு தெரியும் 3 மணி வரைக்கும். அப்புறம் வேலை, காலங்காத்தால் அலறி அடிச்சுக்கிட்டு அலாரம் வச்சு 8 மணிக்கு காரை பேய் மாதிரி ஓட்டிட்டு போகிறது. அங்கே போனால் எந்த வேலையும் விளங்காது. தூங்கி விழுந்துட்டு இருப்பாங்க, கொட்டாய் விட்டுட்டு இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல. கர்த்தர் இதை சந்தோஷமாக பார்ப்பாருன்னு நினைக்கிறீங்க? நாம் பெருசாக ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதை செய்ய வேண்டாம், இதை செய்ய வேண்டாம், ஸ்பிரிச்சுவல் நினச்சிக்கிட்டு இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கைன்னு நான் சொல்ல வர்றேன். தயவுசெய்து இதில் யாராவது காயப்பட்டிருந்தீங்கன்னா என்னைய எதுவும் சொல்லாதீங்க, எதுவும் கல்லை விட்டு இருந்து என்னை அடிச்சிடாதீங்க. இது என் லைஃப்பில் நான் கற்றுக்கொண்ட ஒன்று. உங்களுடைய சகோதரனாக, உங்கள் தம்பியா, ஒரு சிலருக்கு உங்கள் அண்ணனாக நினச்சி நான் சொல்கிறேன், தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் மாறினீங்கன்னா உங்கள் லைஃப் சந்தோஷமாக மாறும். நம்ம மூளையில் ஆண்டவர் ஒரு சுரப்பி வச்சிருக்கிறார், டோபமைன் ஒரு சுரப்பி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது சுரந்தா மனசு சமாதானமாகும், சந்தோஷம் வந்துடும். நம்ம உடம்பு அப்படி தான் படைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அது சுரக்கணும்னா ஒரு டிசிப்ளின் லைஃப் வேணும். கரெக்டாக நீங்கள் 8 மணி நேரம் தூங்கணும், காலையில் சரியாக வேலைக்கு போகணும், நல்லா வேலை செய்யணும், சமாதானமாக இருந்தால் அந்த சுரப்பி கொஞ்சம் சுரக்கும். மனதுக்குள்ளே மன அழுத்தம் காணாமல் போயிடும். மேக்சிமம் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கு காரணமே நம்மளுடைய அன்டிசிப்ளின்டு லைஃப் தான். சாத்தான் கிடையாது. வேறு எந்த ஒரு ஐயோ யாரோ ஒருத்தர் நமக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டாங்க போல் இருக்கு, இல்லை. மேக்சிமம் நம்மளுடைய லைஃப்பில் என்னன்னே தெரியல, ஏதோ ஒன்று இழந்த மாதிரியே இருக்குது, ஏதோ ஒன்று பண்ண மாதிரி, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிமானமும் இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் அன்டிசிப்ளின்டு லைஃப். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் ஒரு டைமை குறிச்சிக்குங்க. உங்களுக்கு இப்போதைக்கு படிக்கிறது மட்டும்தான் வேலை. மார்னிங் 5 to 6 o'clock நீங்கள் என்ன பண்ணிடணும், எந்திரிக்கணும். 5 to 6 நீங்கள் எந்திரிச்சா போதும், உங்கள் லைஃப்பை தலைகீழாக மாறிடும். எழுதி வச்சுக்கோங்க. அப்போ பேரண்ட்ஸ், நாங்கள் எப்போ எந்திரிக்கிறது பிரதர்? நீங்கள் 11 o'clock எந்திரிச்சா போதும். உங்களை சொல்ல முடியாது, அதனால தான் அவங்கள சொல்கிறேன். எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுங்களா? நாங்கள் 11 மணிக்கு தான் தூங்க போவோம், நாங்கள் 3, அதெல்லாம் ஓகே. அதனால தான் உங்களை எதுவும் சொல்லலை. வாலிப பிள்ளைகள் என்ன சொல்லுவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு கரெக்ட் டயத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸ் வேறு வழியே கிடையாது. நீங்கள் எதையாவது உருட்டுனீங்கன்னா அவங்கள என்ன செஞ்சுருவாங்க, டம்மு டும்முன்னு நாளை உருட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக எந்திரிச்சிடுவாங்க. நீங்கள் மட்டும் எக்ஸாக்டாக 1 month இதை ஒரு சேலஞ்சாக ஃபாலோ பண்ணுங்கள்.
உங்கள் சரீரத்திற்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்றாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாக்டாக 5 to 6 நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷம் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்குள்ள. நீங்கள் காலையில் பார்த்தீங்கன்னா 8 o'clock 7 o'clock மேலே நீங்கள் எந்திரிச்சிங்கனாலே உங்கள் லைஃப்பில் ஏதோ ஒன்று மிஸ் ஆன மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் வேணால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் 5 to 6 நீங்கள் எந்திரிச்சு பாருங்கள், உங்கள் ஹெல்த் மாறிடும், எல்லாமே மாறிடும். இது தேவன் வகுத்த ஒரு முறைமை. கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே பாருங்க, அதிகாலையில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எழுந்திருக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள். நீங்க எல்லாம் பாருங்க, நம்ம அதிகாலையில் ஜெபித்தார்கள். நீங்க அந்த ஜெபத்திற்கு போறதுக்கு முன்னாடி எதை பார்க்க வேண்டியிருக்குன்னு அதிகாலையில் எழுந்திருந்தார்கள். இந்த அதிகாலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது நீங்கள் தேவையில்லாத எந்த வேலையும் செய்ய மாட்டீங்க. அதனால தான் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது போய் டிவியை போட்டு உட்கார மாட்டீங்க. நமக்கே ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஏன்னா காலங்காத்தால் 5 மணிக்கு டிவியை போட்டு உட்காந்துருக்கிறோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துவிடும். வேற வழியே இல்லை. அந்த டைமை நீங்கள் ப்ரொடக்டிவிட்டியாக தான் யூஸ் பண்ணுவீங்க. ஐயோ 5 மணிக்கு எந்திரிச்சிட்டோம், சரி ஓகே, எதையாவது ஒரு தீசிஸை எடுப்போம், ஒரு ப்ராஜெக்ட் எழுதுவோம், ஹோம்ஒர்க்கை பண்ணுவோம், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய குற்ற மனசாட்சி போகும். காலையில் அதிகாலையில் நம்ம தேவையில்லாத வேலையை செஞ்சால் நமக்குள்ளேயே என்னமோ ஒன்று அடிச்சுக்கும். இப்போ போய் நான் இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே, சரி காலங்காத்தால இதை போய் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே. அதனால தான் எப்பொழுதுமே 5 o'clock நீங்கள் எந்திரிக்கிறது நல்லது. உங்கள் லைஃப் அது தலைகீழாக மாற்றும். உங்கள் சரீரத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளில் அது ஒன்று. உங்களுடைய உணவு முறைமைகள், இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த காமன் சென்ஸ். உங்களுடைய ஒர்க் அவுட் ஆகட்டும், எல்லாமே இது யாருமே சொல்றதில்லை. அதனால என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அதை நான் சேர்த்துக்கிட்டேன். அதுவும் கடமைதான். ஃபைனலாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடலாம். 2 விஷயம் இருக்கு. சபை விசுவாசிகளுக்குரிய ஒரு கடமை, சமுதாயத்தில் நம் கடமை. சபை விசுவாசிகள் என்று ஏன் எழுதியிருக்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு நாம் சபை என்று சொல்லும் பொழுது நாம் கூடி வரக்கூடிய இடத்துல தான் ஒன்றா இருக்கிறோம். மற்ற எல்லாம் வேலை செய்கிறோம், அதில் நிறைய நமக்கு பொறுப்புகள் எல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையும் டச் பண்ணால் நம்ம செய்தி முடிஞ்சிடும். ஆனால் அந்த கூடுகைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. இந்த கூடுகையில் என்ன கடமை தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நீங்கள் இதை மட்டும் அடிக்கோடிட்டு கொள்ளுங்கள். எக்காரணம் கொண்டும் என்னுடைய செயல் யாருக்கும் இடரலை உண்டு பண்ணக்கூடாது. அட் எனி காஸ்ட். என்னைய பார்த்து யாரும் கெட்டு போயிடக்கூடாது. ஒரு மனிதன் வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்குள்ள செய்யக்கூடிய பாவத்திற்கும் சபை நடுவில் ஒரு நபர் செய்யக்கூடிய விஷயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்மளுடைய சின்ன சின்ன ஆக்ஷன் கூட புதிதாய் வர்றவங்களையோ ஏற்கனவே வந்திருக்கிறவங்களையோ இடர பண்ணும். நம்மளுடைய பேச்சுக்கள் கூட இடர பண்ணும். ஒரு சர்ச் கேதரிங் அப்படின்னா அங்கே எப்பொழுதுமே புதுசாக ஒரு 10-20 பேர் வந்திருக்கிறாங்கன்னு ஞாபகத்திலே வச்சுக்கோங்க. வர்றாங்களோ வரலையோ வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுடைய பேச்சுக்கள், நடவடிக்கைகள் எல்லாத்தையும் அவங்க அப்படியே கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் மென்மையாக பேச வேண்டும், விட்டு கொடுத்து பேச வேண்டும், புதிதாய் வந்தவர்களை கவனிக்க வேண்டும். ஒருவேளை அவங்களுக்கு ஃபுட்டா, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்தாங்க நீங்கள் போய் சாப்பிடுங்க, ஊட்டி கூட விடுங்க, நத்திங் ராங் இந்த கவனிங்க. எக்காரணம் கொண்டும் இடரல் உண்டாக்கக்கூடாது. நான் எங்கள் சபை விசுவாசிகள்கிட்ட சொல்லுகிறது ஒன்று தான், நீங்கள் பாடும்போது கூட சோர்வாய் பாடக்கூடாது. பக்கத்தில் புதுசாக ஒருத்தர் வந்தார்னா அவங்கள பார்த்துட்டு அவருக்கு அது என்ன ஆயிரும், ஒட்டிக்கும், அப்படியே ஆயிடுவார். உங்களுடைய வருகையில கூட எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் டயத்துக்கு நீங்கள் வர்றீங்களா? அஃப்கோர்ஸ் வரணும். நம்மளால முடியாத ஒன்றை நாம் சொல்லலை. உங்களுடைய வேலை, நிறைய பேர் இதில் இங்கே பஞ்சிங் இருக்கா? அப்படி ஏதாவது இருக்கா? இங்கே இல்லையா? வேலை செய்கிற இடத்துல பஞ்சிங் இருக்கா? சரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா அதில் என்ன ஆகும்? சம்பளம் போயிருமா? இல்லை அன்னைக்கு லீவ் ஆயிருமா? எனக்கு தெரியல. ஆனால் அதில் பஞ்சு வைக்கிறதுக்கு டைம் ஒருவேளை இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குன்னா மாடிப்படியில் ஓடுவீங்களோ? அந்த டயத்துக்கு ஓடி போய் என்ன செய்வோம்? அப்போமா சார் இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு.
என்ன ஓட்டம். ஆனால் அதுவே கர்த்தருடைய காரியம்னு வந்துச்சுன்னா இனிமேல் இங்கே ஒரு பஞ்சிங் மிஷின் வச்சிடலாங்க. எங்கள் சபையில் அப்படி தான், ஒரு பஞ்சிங் மிஷினை வச்சிடலாங்க. நான் யாரையும் வருத்தப்படுத்த சொல்லலை, இதனால் யாரையும் குற்றத்திற்குள்ளே கொண்டு வர விரும்பலை. நம்மளால் முடியும், we can. நம்மளுடைய வருகை கூட இன்னொருவரை என்ன செஞ்சிடக்கூடாது, இடரலுக்கு உட்படுத்தி விடக்கூடாது. சம்டைம்ஸ் புதுசாக வர்றவங்களுக்கு அவங்களுக்கு எப்போ வரணும், எப்படி வரணும், ஒரு சபையில் எப்படி உட்காந்துருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் உங்களை பார்த்த உடனே அவங்க என்ன ஆயிடுவாங்க, ஓ இப்படி தான் இருக்கணுமா, ஓ இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணுமா, ஓ இப்படி தான் உட்காந்துருக்கணுமா, தட்ஸ் இட். அன்பானவர்களே, அதுபோல புதுசாக வரக்கூடியவர்களுடைய தவறுகளில் கூட நீங்கள் பொறுமை காண்பிக்க வேண்டும். அதுவும் நம்ம விழுந்த ஒரு கடமையாக இருக்குது. அவங்களுக்கு தெரியாது. இப்படி தான் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, குடும்பமாக சபைக்கு போயிருக்கிறாங்க. சர்ச் நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படியே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர் குடும்பமாக போய் உட்காந்துருக்கிறார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவருடைய செல்ஃபோன் அடிச்சிருச்சு. தட ரிங்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி அங்கிருந்து ஒரு பார்வை பார்த்தாங்களே போதும் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பிள்ளைகள் எல்லாம் உருன்னு அப்படி பார்த்தாங்க. சபையில் இருக்கிறவங்கெல்லாம் அப்படின்னு பார்க்குறாங்க. பிரசங்கியார் அங்கிருந்து முறைன்னு முறைக்கிறாரு. இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சர்ச் முடிஞ்சு வந்தோடனே மனைவி, ஏங்க ஒரு செல்போனை கூட ஆஃப் பண்ண தெரியல, நீங்களே என்னங்க மனுஷன், மானமே போயிடுச்சுங்க, என்னப்பா இனிமேல் உங்களை கூப்பிட்டு வர்றதுக்கே வேணாம்ப்பா, எங்களுக்கெல்லாம் அவமானமாக போச்சு. என்னடா ஆச்சு, ஒரு செல்போன் தெரியாமல் ஆஃப் பண்ணாமல் வச்சுருந்தேன்டா, இதுக்கு போய் இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே. இந்த மனசு உடஞ்சே போயிட்டார். இவரால் தாங்கிக்க முடியல, நேராக ஒயின் ஷாப் போயிட்டார். நேராக ஒயின் ஷாப் போய் கோவத்தில், என்னடா இது ஒரு சாதாரண தப்புக்கு இந்த அளவுக்கு இவங்க பேசுகிறாங்களே, கோவத்தில் அப்படியே அங்கே உட்காந்துருக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒயின் நல்லா அந்த கிளாஸில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவர் அந்த பதட்டத்தில் பார்த்தீங்கன்னா டமால் போட்டு உடச்சிட்டார். எடுத்து குடிக்கும்போது உடச்சிட்டார். ஐயோ ஒயின் இதை உடச்சிட்டோமே. அங்கே இருக்கிற அவங்க சர்வ் பண்ணுறவங்க சொன்னாங்க, நோ ப்ராப்ளம் சார், நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் கையில் ஏதாவது கிழிச்சிருச்சான்னு பாருங்கள். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. இனிமேல் சர்ச்சுக்கு போவார். ஒயின் ஷாப்பில் உங்கள் கை கிழிச்சிருச்சான்னு பாருங்க, உடஞ்சது அதை பற்றி நாங்கள் பார்த்துக்கிறோம், நாங்கள் க்ளீன் பண்ணிக்கிறோம். என்ன ஒரு அப்ரோச் பாருங்க. இங்கே ஒரு செல்போன் அடித்த உடனே குடும்பமே குதிக்குது. சம்டைம்ஸ் வெளியில் இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு மென்மையாக நடந்துக்கிறாங்க. நாம பயங்கர லீகலிஸ்டிக் ஆட்டிடியூட நடக்க வாய்ப்பு இருக்கு. சபையில் கூட நாம் எப்படி நடக்கணுங்கிறது நம்ம விழுந்த கடமை. கர்த்தர் கொடுக்கிற ஞானத்தோடு நாம் நடக்கணும். இந்த சபை கூடுகைக்கென்று பல வேலைகள் பின்னாடி நடந்திருக்கு. நிறைய பேருக்கு இப்போ இது சொந்த கட்டடம்னால ஓகே. நிறைய சபை விசுவாசிகளுக்கு நம்ம சபையில் எவ்வளோ கரண்ட் பில் கட்டுறோன்னு தெரியாது, எப்போ கரண்ட் பில் கட்டுறோன்னு தெரியாது, வாடகை எவ்வளோ கட்டுறோன்னு தெரியாது, யார் சபையை க்ளீன் பண்ணுறான்னு தெரியாது, ரெஸ்ட் ரூம் யார் க்ளீன் பண்ணுறான்னு தெரியாது, யார் மைக் அரேஞ்ச் பண்ணான்னு தெரியாது, யார் இன்னைக்கு இதை போட்டாங்கன்னு இந்த பெட்ஷீட்டு கீழே எதென்ன இருக்குது இந்த இதெல்லாம் யார் விரிச்சான்னு தெரியாது. தரை விரிப்புகளாகட்டும், இன்னைக்கு சாப்பாடு யார் அரேஞ்ச் பண்ணா, அதற்கான அந்த சேர்ஸு அந்த இதெல்லாம் யார் பண்ணா, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. நான் கேட்குறேன், ஒரு சபையில் நடக்கக்கூடிய இத்தனை வேலைக்கு பின்னாடி சகோதரர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் விசாரிக்கணும், யார் என்ன பண்ணா. நாளைக்கு இந்த மீட்டிங் நடக்குது, நாம என்ன பண்ணணும் பிரதர், எனக்கென்று என்ன வேலை வச்சிருக்கிறீங்கிறத நீங்க கேட்கணும். சில வேலைகள் நம்ம எல்லாராலையும் செய்ய முடியாது. அப்கோர்ஸ் ஐ நோ இட். எல்லா வேலையும் எல்லாராலும் செய்ய முடியாது. ஆனா நீங்களே என்ன செய்யணும்னா, பொறுப்பாளர்கள் இடத்துல எனக்கு என்ன வேலை வச்சிருக்கிறீங்க, நீங்க ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுங்க, நான் செய்யறேன், என் பங்கு இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் பணம் கொடுக்கலாம், ஆனால் உங்கள் நேரத்தையும் உழைப்பையும் கொடுக்கணுங்க.
சபைக்கு, இந்த கூடுகைக்கென்று இது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கு. தயவு செய்து இதுவரைக்கும் ஒருவேளை இதை பத்தி உங்களுக்கு தெரியலனா தயவு செய்து என் மேல கோவப்படாதீங்க. இனிமேல் அதை செய்யுங்க. அல்லது உங்க வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகளை, சர்ச்சுக்கு இந்த வேலைகள் இருக்குன்னா நீங்க இதை செய்யணும்னு சொல்லி அனுப்பி விடுங்க. ஃபோன் பண்ணி கேட்க வைங்க. இடைப்பட்ட நாட்கள்ல எங்க அசம்பிளியில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இடைப்பட்ட நாட்கள்ல அப்படியே பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நான் தான் போய் அது இதையும் இழுத்து போட்டுட்டு அதையும் செய்வேன். இப்போ ஒரு 5 இயர்ஸா எதுவும் கிடையாது. எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துக்கிறாங்க. எல்லாம் என்ன பண்ண போறோன்னு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம். யாருப்பா ஆட்கள் இருக்கிறாங்களா? அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம். எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. சபையில இதெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷம். தேவனுக்காக நீங்கள் செய்யக்கூடிய உழைப்பு என்றைக்குமே தேவனால் மறக்கப்படாது. சபை கூடுகைக்கென்று ஒரு கடமை இருக்கிறது. அதை நீங்கள் செய்யுங்கள். அது நமக்கு கிடைச்சிருக்கிற பாக்கியம். அதை என்னைக்குமே விட்டு விடாதீங்க. ஏன்னா காணிக்கை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம். அது ரொம்ப ஈஸி. அஃப்கோர்ஸ் அதை நம்ம செய்யணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் உடல் உழைப்பு நேரத்தை கொடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். உங்களுடைய என்ன சொல்றது, லீவு போட்டு யாரும் இங்கே வேலை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. நோ. ஆனால் நீங்கள் கேட்கும் போதே மற்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு ஃபோன் பண்ணி கேட்கும்போது சந்தோஷம். இல்லை பிரதர், எல்லா இடத்தையும் முடிச்சிட்டோம் சார், இந்த பிரதர் விசாரிச்சாருங்க, இந்த பிரதர் கேட்டாருங்க, இந்த பிரதர் என்னன்னு பண்ணாரு. அங்கே வருது பாருங்க ஒரு ஐக்கியமும் ஒரு சந்தோஷமும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ சபை கூடுகைக்கென்று ஒரு கடமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய கூடுகைகள் எல்லாம் பாருங்க தன்னுடைய சீஷர்களை பயன்படுத்தினார். நீங்க தான் சீஷர், எல்லாரும் சீஷர். நான் அடிக்கடி இந்த சம்பவத்தை யோசிப்பதுண்டு. 5000 பேருக்கு பரிமாறினாங்க பார்த்தீங்களா? 3 நாட்கள் எப்படி இருந்தாங்க? சாப்பிடாம இருந்தாங்களா? பல நாட்கள் அவங்க சாப்பிட 3 நாளுக்கு மேல சாப்பிடாம இருக்கிறாங்க. 3 நாள் சாப்பிடாம இருக்கும் பொழுது 5000 பேரை வரிசையா உட்கார வைக்கிறாரு. சீஷர்களை கூப்பிட்டு பரிமாற சொல்றாரு. நான் அங்க ஒரே ஒரு விஷயத்த யோசித்தேன். அவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க மட்டும் பசியா இல்லை. யாரும் பசியா இருந்தா? சீஷர்களும் பசியா இருந்தா. அவங்க எப்ப சாப்பிட்டுருப்பாங்க? கடைசி நபருக்கு சட்னி வேணுமாப்பா? வேண்டாம். போதுமா? போதும். அப்பா நம்ம சாப்பிடலாம். அவர் யாரு? 4999 அடுத்த ஒரு நபர். இப்பயாவது நம்ம சாப்பிடலாம். இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வச்ச நிலைமையை பார்த்தீங்களா? இன்னைக்கு நீங்கள் நானும் தான் சீஷர்கள். மற்றவர்களை விழுந்து விழுந்து கவனிக்க வேண்டியவர்கள். கடமை முதலா விழுந்தடித்து கொண்டு நமக்கு சேவை செய்வதற்கல்ல, நாம் எல்லாரும் சேர்ந்து சேவை செய்வதற்காக இங்கே இருக்கிறோம். ரொம்ப கவனமாக நம்ம இருப்போம். கடைசியா சமுதாயத்தில் நீங்கள் ஆற்றக்கூடிய கடமை வெரி சிம்பிள். இயேசு கிறிஸ்து வரி கட்டினார். கவர்மெண்ட்டுடைய அத்தாரிட்டி ரூல்ஸுக்கு எல்லாம் ஃபாலோ பண்ணார். நீங்கள் அதை செஞ்சுருவீங்க. இந்தியாவில் அதை செய்கிறது தான் கஷ்டம். இங்கே செய்யலைன்னா உங்களை தூக்கி உள்ளே போட்டு விட்ருவாங்க. அதனால் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ எப்படியோ நம்மக்கிட்ட அவங்க வரியை வாங்கிடுவாங்க, எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. ஆனால் நான் உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய ஒன்றே ஒன்று, ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். மிஷினரிமார்கள் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவர்கள் இங்கு நடக்கக்கூடிய சமுதாய அவலங்களுக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். உடன்கட்டை ஏறுதல், இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்கோ, தேவதாசி முறைமைகள், பல பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்து சமுதாயத்தில் ஒரு மனிதன் எந்த விதத்திலும் அவன் மோசமாய் நடத்தப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையான தாங்க முடியல. என்னடா கணவன் செத்தவனை மனைவியை கொண்டு போய் வச்சு எரித்து கொன்று விடுகிறார்களே, இதெல்லாம் என்னடா ஊரு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. தேவ ஆலயத்தில், அதாவது கோயில்களுக்குள்ளாக தேவதாசி முறைமைகளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். கோவில்களுக்குள்ளே இப்படி விபச்சாரம் நடக்கிறது என்பதில் அவர்கள் பயங்கர ஒரு வேதனையோடு இருந்தாங்க.
அதற்காக தைரியமாக எழுந்து நின்றார்கள். அரசாங்கம் எங்களை என்ன செஞ்சாலும் பரவாயில்லை. இன்னைக்கு நிறைய நாம கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறோம்னா, நமக்குள்ள நாமளே அப்படியே வாழ்ந்துக்கிட்டு, நமக்குள்ளே நல்ல சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு, கிறிஸ்துமஸ் ஈஸ்டர்னு பண்டிகையை மட்டும் கொண்டாடிட்டு உலகத்தில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் போயிட்டோம். என்ன பிரதர் உலகத்தை பற்றி பேசுறீங்க, என்ன அரசியலை பற்றி பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன அதை பற்றி பேசிக்கணும்? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவமே உலகத்திற்காக, சுற்றிலும் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அவர்களுக்காக தான் நீங்கள் நானும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ் சோசியல் சர்வீஸ்னாலே கிறிஸ்டியன்ஸ் தான். நாம் அதை மறந்துட்டோம். உங்களுக்கு தெரியுமா? சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு காலாவதி ஆகிவிட்டது நம்மளுடைய சபைகளில். பிரதர் அதெல்லாம் கிறிஸ்துவ பேசுங்க பிரதர். சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. தேவனுக்கு எது பிரியம் என்று உங்களுக்கு காண்பிக்கவா? இந்த வசனத்தை மாத்திரம் பாருங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம். எபிரேயர் 13:15 வசனத்தை வாசிங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். இதை நம்ம செலுத்துறோமா? ஒவ்வொரு சண்டையும் செலுத்திடுறோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா எப்பொழுதுமே வசனம் முழுசா வாசிக்கணும். அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது? அன்றி, அது மாத்திரமல்லன்னு அர்த்தம். அந்த அன்றியுங்கிற வார்த்தைக்கு அது மாத்திரமல்ல, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறந்து போயிடாதீங்க. இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி ஒரு பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. உதடுகளின் கனியாய ஸ்தோத்திர பலியை அவருக்கு செலுத்துங்க. ஆனா அந்த இடத்துல சொல்லல இந்த பலியின் மீது தேவன் பிரியமா இருக்கு, அப்படி சொல்லல. ஏன்னா உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு ஒரு காசும் தேவையில்லை. நோகாமல் என்ன செய்து விடலாம்? நொங்கு சாப்பிட்டு விடலாம். காலையில் ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு எவ்வளவு காசு செலவாகும்? நோ மணி. பெருசாக ஒன்றும் இல்லை, பெட்ரோல் காசு தான் செலவாகும். அங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு வர்றது தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்த விலையும் செலுத்தாமல் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் நல்லவர், வல்லவர், போதுமானவர்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறதுல we don't spend any money. நாம் பெருசாக எந்த விலையும் கொடுப்பதில்லை. தேவனை அது பெருசாக பாதிக்காது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, அன்றியும், அது மாத்திரமல்ல, நன்மை செய்தல் தானம் தர்மம் பண்ண மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமா இருக்கிறார். ஏன்னா அந்த பலியும் ஆராதனை தான். அதற்கு நீங்க பெரிய விலை கொடுக்கணும். லாஸ்ட் டைம் யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணீங்கன்னு நான் கேள்வி கேட்டால் உங்க மனசுக்குள்ளே நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். சபைக்கு காணிக்க கொடுத்ததில்லை. லாஸ்ட் டைமா யாராவது கஷ்டப்படுறவங்க உங்கள் வீட்டில் பக்கத்தில், இங்கே அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. இந்தியா மாதிரி கண்ட்ரியில் உதவி செய்வதற்கு, உதவி வாங்குவதற்கு நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இங்கே எப்படின்னு தெரியல எனக்கு. இங்கேயும் ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கலாம். நீங்கள் உண்மையான மனதுள்ளவங்களாக இருந்தால் தேவன் அவர்களை காண்பித்து கொடுப்பார். அப்படி யாராவது எங்கேயாவது நீங்கள் கடைசியாக எப்போ உதவி பண்ணீங்க யோசித்து பாருங்க. அப்படி இல்லைன்னா நிச்சயமாக நம்ம ஏதோ ஒரு தப்பான வழியில் போயிட்டுருக்குறோன்னு அர்த்தம். எக்காரணம் கொண்டும் இந்த தான தர்மம் பண்ணுவதை மறந்து விடாதீர்கள். இது சமுதாயத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடமையாக இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. இப்போ முடிவு பண்ணிக்கங்க, நான் இதை செய்வேன் ஆண்டவரே, நான் உதவி செய்வதற்கு எனக்கு ஆட்களை காமிச்சு கொடுங்க அப்படின்னு ஜெபிங்க. ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களை அவங்க கண்ணு முன்னாடியே வச்சிருப்பார். லட்சக்கணக்கான மக்களை வச்சிருப்பார். அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம முன்னாடி தான் இருப்பாங்க, நம்ம கண்ணுக்கு தெரியாது. யாருக்கு ஹெல்ப் பண்ணணும் தெரியாது. நீங்கள் ஹெல்ப் மட்டும் பண்ணி பாருங்க.
உங்கள் லைஃப்பில் வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட சந்தோஷத்தை கொண்டு வருகிறார் அப்படின்னு பாருங்கள். ஏன்னா நீங்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறீர்கள். இப்படிப்பட்ட பலியின் மீது தேவன் எப்படி இருக்கிறார்? பிரியமாக இருக்கிறார். நாம் இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்டியானிட்டி ரொம்ப லோவாக போய்ட்டோம். இந்த சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிறத அது அப்படிலாம் பண்ணால் பரலோகம் போக முடியாது பிரதர் தெரியுமா அப்படின்னு இதை பரலோகத்துக்கு ஒப்பிட்டு பேசி அந்த சம்பவத்தை நீர்த்து போக செய்து விட்டோம். நாம் சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, நற்கிரியல் செய்வது பரலோகத்துக்கு போவதற்கல்ல, நாம் பரலோகவாசிகளாக இருக்கிறதுனால செய்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால செய்கிறேன். நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இவைகளை செய்யவில்லை. தேவனுடைய பிரியத்தை, தேவன் இப்படிப்பட்ட பலிகளின் மீது எப்படி இருக்கிறார்? பிரியப்படுகிறார். இது ஆராதனை, ஆகவே நான் செய்வேன். தேவனுக்கு இது மகிமையை கொண்டு வருகிறதா, நான் அதை செய்வேன். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் சிந்தை கடமையை நிறைவேற்றுவதில் இருந்தது. நம்மளுடைய சிந்தை கடமையை நிறைவேற்றுவதில் இருக்கட்டும். அடுத்த வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து போகிறோம். இந்த வார்த்தை 4வது வார்த்தை, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. வேதாகமத்திலே இந்த வார்த்தை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நீர்த்து போயிருக்கும். என்ன வார்த்தை தெரியுங்களா? 4th என்ன வார்த்தைங்க? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை மாத்திரம் வேதாகமத்தில் இல்லாவிட்டால் சிலுவை மரணம் நீர்த்து போயிருக்கும். அது ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய ரட்சிக்கப்பட்டதனுடைய புதிதில் ஆண்டவரே இந்த வார்த்தை மட்டும் பைபிளில் இல்லாமல் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா இதை வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு மக்கள் கேட்ட கேள்வி, எனக்கே வந்த கேள்வி, என்ன இயேசு கிறிஸ்து மரணத்திற்காகத்தானே பிறந்து வந்தார்? அவர் மரணிக்க போகிறார் என்று அவருக்கு தெரியாதா? அவர் சிலுவைக்கு போவது அவருக்கு தெரியாதா? இப்போ அவரே எதுவுமே தெரியாத மாதிரி புதுசாக ஒரு சம்பவம் நடந்த மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு ஆண்டவர் கேட்குறாரு. அந்த அளவுக்கு இயலாமையில இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஐயோ ஏன் என்ன கைவிட்டீங்க? அது மாத்திரமல்ல, கெத்சமனே தோட்டம் இதற்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்னவென்று கேட்டால், அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக, ஐயோ ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும். அர்த்தம் என்ன தெரியுங்களா? இந்த சிலுவைக்கு நாம் போகாம இந்த பாத்திரம் போயிரட்டுங்கிறார். உங்களால் நம்ப முடியுதா? இயேசு கிறிஸ்துவா எப்படி ஜெபிக்கிறது? இந்த பாத்திரம், அதாவது நான் சிலுவைக்கு செல்லுகிற அந்த ஒரு வேலை, அது நிகழ்வு என்னை விட்டு நீங்கினால் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும். ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, உங்கள் சித்தப்படி. இயேசு கிறிஸ்துவா எப்படி ஜெபிக்கிறது? அவர் மரணத்தை கண்டு பயந்து விட்டாரா? என் தேவனே, என் தேவனே என்று கதறுகிறாரு. ஏன் அப்படி? ஒரு தேவனா இருக்கிற கிறிஸ்து இப்படி செய்வாரா? இந்த கேள்விகள் எல்லாம் என் மனதை போட்டு உலுக்கின கேள்விகள். ஆனால் எப்பொழுது சத்தியத்தை நாம் அறிகிறோம், தேவனை அறிகிற அறிவிலே வளருகிறோமோ, அப்போ தான் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வசனம் மட்டும் இல்லைனா வேதாகமத்தில், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்கிற வசனமாகட்டும், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் வசனமாகட்டும், இது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் சிலுவை என்பது 10ஓடு 11 போயிருக்கும். ஏன் தெரியுங்களா? சிலுவையில் இயேசு கிறிஸ்துவ மட்டும் அறையலை, 2000க்கு மேற்பட்ட மக்களை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அந்த மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட பல பேர் தைரியமாக அறைங்கடா என்னானாலும் பரவாயில்லைன்னு போய் செத்தவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஏன் பவுலையே எடுத்துக்கொள்ளுங்க, என்னை எப்படி அறைந்து கொள்ளுங்கள், தலைகீழாய் சிலுவை, பவுல் அல்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு, என்னை தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள் என்று சிலுவைக்கு சர்வசாதாரணமாக போறாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் ஏன் இப்படி சொன்னார்? கல்வர்களுடைய வாழ்க்கையில கூட பார்க்குறோம், அவங்கள சிலுவையில் அறையிறார்கள். அது மாதிரி ஏகப்பட்ட பேரை சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் ஏன் இப்படி சொன்னார்?
இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்திற்கும் மற்றவர்கள் சிலுவையில் அடைந்த மரணத்திற்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருந்தது. என்ன வித்தியாசம் அது? மற்றவர்கள் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர்கள் சரீரப்பிரகாரமாக அறையப்பட்டு அவர்கள் செத்தாங்க, அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவது என்பது உலக மக்களுடைய மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக அவர் நியாயந்தீர்க்கப்பட்டார், நரகாக்கினை ஏற்றுக்கொண்டார், அவர் நரக வேதனையை அனுபவித்தார். அவர் நரகாக்கினை ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? சாதாரண மரணம் அடைந்திருந்தால் அங்கு அவர் பெருசா கதறி இருக்க மாட்டார். எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டு அவங்க அப்படியே செத்துருக்கிறாங்க, தங்களுடைய சரீரத்தை கொடுத்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நரகாக்கினையை அடைந்தார். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நாம நிறைய பேர் கிறிஸ்தவர்கள் நினைச்சுக்கிறோம்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், பாவத்திற்காக மரித்தார், பாவத்தின் தண்டனையை ஏற்றுக்கொண்டார். பாவத்தின் தண்டனை என்னங்க? என்ன மரணம்? நமக்கு நிறைய மரணம் இருக்கு. ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது, சரீர மரணம் இருக்கிறது, நித்திய மரணம் இருக்கிறது. அதாவது நரக ஆக்கினை, நித்திய மரணம். இதில் எந்த மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் தெரியுங்களா? நித்திய மரணத்தை ஏற்றுக்கொண்டார். சரீர மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நீங்களாலும் சாகவே வேண்டியதில்லை, அப்படியே எல்லாரும் பிழைச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் ஏற்றுக்கொண்டது எந்த மரணம்? நித்திய மரணம். ஏன்னா அதுக்கு தான் நாம நித்திய மரணத்தில் உள்ளே போகக்கூடியவர்களாக இருந்தோம். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எந்த மரணம் இல்லை? இரண்டாம் மரணம் இல்லை. முதல் மரணம், இரண்டாம் மரணம், 2 மரணம் இருக்கு. நான் நிறைய பேசிட்டு போறேன், புரிய மாட்டீங்களா? கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நமக்கு 2 மரணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 70 வயசாகி 80 வயசாகி ஒரு மரணத்தில் சாரம் பார்த்தீங்களா? அதுக்கு அந்த மரணத்துக்கு பேர் என்ன மரணம்? முதல் மரணம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மரணம் இருக்குது தெரியுங்களா? ஆண்டவர் நியாயம் தீர்த்து அக்கினி கடலுக்குள் நடத்துவார். அந்த மரணத்துக்கு பேர் என்ன மரணம்? இரண்டாம் மரணம். அதுக்கு இன்னொரு பேர் என்ன? நித்திய மரணம். சரிங்களா? உலகத்தில் எல்லாருமே முதல் மரணத்திற்குள் போயாக வேண்டும். முதல் டைம் எல்லாரும் மறிப்போம். நீதிமான், அநீதிமான், துன்மார்க்கன் எல்லாருமே முதல் மரணத்திற்குள்ள போயிடுவாங்க. ஆனால் அந்த இரண்டாம் மரணம் அவிசுவாசிகளுக்கு, கர்த்தரை அறியாதவர்களுக்கு, அவங்களுக்கு தான் எந்த மரணம்? இரண்டாம் மரணம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு என்ன கிடையாது? இரண்டாம் மரணம் கிடையாது. ஏன் கிடையாது? கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏன் இரண்டாம் மரணம் கிடையாது? ஏனென்றால் அந்த இரண்டாம் மரணத்தை யார் ஏற்றுக்கொண்டு விட்டார்? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு விட்டார். முதல் மரணத்தை அல்ல, இரண்டாம் மரணத்தை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். அப்ப சிலுவையிலே கல்வன் மரித்தானே, அது எந்த மரணம்? புரியுதா உங்களுக்கு? எந்த மரணம்? முதல் மரணம், சரீர மரணம், முதல் மரணம். பேதுரு சிலுவையிலே தலையிலாய் அறையப்பட்டார், அது எந்த மரணம்? முதல் மரணம். எத்தனையோ பேர் சிலுவையில் அறையப்பட்டார்கள், அவர்கள் எல்லாருக்குமே என்ன மரணம்? அது முதல் மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் அது எந்த மரணம்? நித்திய மரணம், இரண்டாம் மரணம். அதனால தான் அந்த நித்திய மரணத்தின் துயரத்தை உணர்ந்தவராக அது எவ்வளவு கொடிதானது என்பதை கெத்சமனே தோட்டத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினால் நீங்க கூடுன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வார்த்தை நித்திய மரணம் எவ்வளவு கொடிது என்பதற்கு இந்த வார்த்தை ஆதாரமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அப்படியே சும்மா போயிடல. சிலுவையா, வெரி குட், சூப்பர், உங்களுக்காக நான் சிலுவைக்கு போறேன், டாடா பை பாய் அப்படின்ட்டு சிலுவைக்கு போயிருந்தா நாமளே என்ன தெரியுமா நினைப்போம்? பெருசா ஒன்றும் இல்லை போல் இருக்கு இந்த சிலுவை மரணம். அவர் என்னங்க ஆண்டவர், ஈஸியா அப்படி போய் தொங்கிட்டு அப்படி அந்த பக்கம் போயிட்டாருங்க. இல்லை, இயேசு கிறிஸ்துவால் அந்த சிலுவை மரணத்தை ஏற்க முடியாத அளவுக்கு அது கொடுமையானது என்பதற்கு என்ன ஆதாரம்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினால் நீங்கட்டும்னு சொல்லுகிற அளவுக்கு கொடுமையானது. அது மாத்திரமல்ல, அந்த
இடத்தில் அவர் நித்திய ஆக்கினையை அடையும் பொழுது, முழுமையாய் பிதாவால் கைவிடப்பட்ட பொழுது, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீங்கன்னு ஒரு அபல குரலை எழுப்பினார். பார்த்தீங்களா? That's a evidence. நரக ஆக்கினையின் கொடுமை எப்படி இருக்கும் என்பதற்கு அதுதான் எவிடன்ஸ். இந்த ரெண்டு வார்த்தையும் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு ஆதாரம். ஒன்று, கெத்சமனே தோட்டத்தில் எழுப்பியது சிலுவை மரணம் எவ்வளவு மோசமானது என்பதை அறிந்ததுனால ஆண்டவர் அதை ஜெபிச்சார். ரெண்டாவது, என் தேவனை ஏன் விட்டீங்கன்னு சொன்னது சிலுவை அல்லது நித்திய மரணம் எவ்வளவு கொடூரமானது என்கிறதை ஒருவர் அனுபவிக்கிறார். பார்த்தீங்களா? அப்ப அவருடைய சிந்தை எதுவும் வேலை செய்யாது, அங்கு எதுவும் சரியா இருக்காது. இந்த நித்திய மரணம் கொடூரமானது, பிதாவால் முற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும். இயேசு கிறிஸ்து கதறுகிறார், ஏன் என்னை கைவிட்டீங்க? இது இந்த அளவுக்கு கொடுமையானதா? இது இவ்வளவு மோசமானதா? இவ்வளவு கடுமையானதா? எஸ். அன்பானவர்களே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் சுமந்தார், சிலுவையை சுமந்தார். இதில் கிறிஸ்துவின் சிந்தை ஒன்று வெளிப்படுகிறது, ஒரு அற்புதமான சிந்தை வெளிப்படுகிறது. என்ன சிந்தை என்று கேட்டால், அடிக்கடி நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம், நம்ம எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம், யோவான் 3:16. மனப்பாடமாக தெரியுங்களா உங்களுக்கு? என்னங்க? God so loved the தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம எல்லாருக்கும் யோவான் 3:16 நன்றாக தெரியும். 1 யோவான் 3:16 உங்களுக்கு தெரியுமா? 1 John 3:16. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த யோவான் 3:16 தேவன் என்ன செய்தாருங்கிறது இருக்கிறதுனால நமக்கு அது நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் 1 யோவான் 3:16 நீங்க என்ன செய்யணும்னு போட்டிருக்கு, அதனால அது நமக்கு பிடிக்காது. கிறிஸ்துவின் சிந்தை அங்கே வெளிப்படுகிறது. என்ன போட்டிருக்குன்னு வாசிங்க. அதே யோவான் 3:16 தான் அங்கேயே இருக்கும். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் இருக்கா வசனம்? இன்னும் முடியல, தொடர்ந்து இருக்கு. வாசிங்க. நாமோ சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். யோவான் 3:16 பிதா தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். 1 யோவான் 3:16 அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்ததுனால அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உண்டாயிருச்சு. ஆகையால் நீங்களும் என்ன செய்யணும்? ஒத்துக்கொள்ள முடியுதா? ஆகையால் நீங்களும் ஜீவனை கொடுக்க என்ன போட்டிருக்கு அந்த இடத்துல? கடனாளிகளா இருக்கிறீர்கள். இப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறேன். கடமைக்கும் கடனுக்கும் என்ன வித்தியாசம்? கடமை முதலாவது செலுத்தப்பட அல்லது செய்யப்பட வேண்டுமா? கடன் முதலாவது செய்யப்பட வேண்டுமா? கடமை பூர்த்தி செய்யப்பட வேண்டுமா? கடன் பூர்த்தி செய்யப்பட வேண்டுமா? என்ன நினைக்கிறீங்க? புரியலையா? கடமைக்கும் கடனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. எது முதலாவது பூர்த்தி செய்யப்பட வேண்டும்? கடமையா கடனா? கடன். ஏன்னா ரெண்டுமே கால ஆரம்பிக்குதா, அதனால இவனுக்கு கண்டிப்பா எதுவுமே புரியக்கூடாது நம்ம சொல்றது. அதனால கால ஆரம்பிச்சு கம் இருக்கிறீங்க நீங்க. கரெக்டா? கடமையா?
சரி, முதல்ல கடமைக்கும் கடனுக்கு என்ன வித்தியாசங்கிறத சொல்லிடுறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு 3 வேளை சாப்பாடு போடணும் என்பது கடமை. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு போட முடியல, பக்கத்து வீட்டில் கடன் வாங்கிட்டீங்க, கடன் வாங்கி இப்போ 3 வேளை சாப்பாடு போட்டீங்க. அடுத்த நாள் கடனை திருப்பி தருவேன்னு சொல்லிட்டு தான் கடனை வாங்கியிருக்கிறீங்க. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் 2 வேளைக்கு சாப்பாடு இருக்கு. 2 வேளை சாப்பாடில் இந்த கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு பணமும் உங்ககிட்ட இருக்கு. இந்த கடனை திருப்பி கொடுப்பீங்களா, இல்லை 3வது வேலையை எப்படியாவது சாப்பிட வச்சு என் கடமையை நிறைவேற்றுவீங்களா? எதை செய்வீங்க? எஸ், நல்ல மனுஷனா இருந்தா ஒருவேளை நம்ம பட்னியா இருந்தா கூட நான் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் கடனை தான் முதல்ல நான் என்ன செய்வேன்? தீர்ப்பேன். கடமை கூட நான் தீர்க்காவிட்டாலும் எதை தீர்க்கணும்? கடனை தீர்க்கணும். ஸோ சில சமயங்களில் கடமையை கூட நாம் கொஞ்சம் ஒத்தி போடலாம், கடனை என்ன செய்யக்கூடாது? ஒத்தி போடக்கூடாது. ஆகவேதான் வேதம் நீங்கள் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொல்லாமல் என்ன சொல்லுகிறது? கடனாளிகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. இது என்னுடைய கடமை அல்ல, என்னவா இருக்கிறது? கடனா இருக்கிறது. அப்படின்னா என்கிட்ட இப்போ ஒரு 10,000 நான் கடனா இருக்கிறேன், கடனாளியா இருக்கிறேன். ஐயோ, நான் கடனாளியா இருக்கிறேனே, இதை நான் திருப்பி செலுத்தணும். கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு ஒன்றை காண்பித்து கொடுக்கிறது. கிறிஸ்து எனக்காக மரித்தார், நான் சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு கூட நான் எப்படி இருக்கணும்? கடனாளியாக இருக்கணும். நீங்கள் சகோதரருக்காக கொடுக்குறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் குடும்ப மெம்பர்ஸ்க்காக வேண்டியாவது, மாமியார், மருமகள், மாமனார், சொந்த குடும்பத்திலேயே நம்மால் என்ன சொல்கிறது, ஒரு இணக்கமாக ஐக்கியமாக செல்லவிட்டால் சகோதரர்களுக்காக, அப்படின்னா மற்றவங்களுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய விஷயத்தை பற்றி பைபிள் பேசுது. கிறிஸ்டியானிட்டி ஒரு ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைலை பேசுது. நாம் இன்றைக்கு ஜஸ்ட் ஆராதனை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போகக்கூடிய ஸ்டாண்டர்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்டியானிட்டி எப்பயுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, மிக உயர்ந்த வாழ்க்கை தரத்தை பற்றி பேசுகிறது. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை தான் உங்களில் இருக்க கடவுள். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே, பவுலாகட்டும் எல்லாராகட்டும், என் ஜனத்தாருக்கு பதிலாக நானே அவர்களை விட்டு நான் விலகி போனாலும் பரவாயில்லை என்று பவுல் சொல்லுகிறார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்று சொல்லுகிறார் மோசே. இவர்கள் பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று சொல்லுகிறார் ஸ்தேவான். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலனாகிய பேதுரு தன்னுடைய முதல் பிரசங்கத்தில் நீங்கள் இதை அறியாமல் செய்தீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் மீது அக்கறையோடு அவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஜனங்களுக்காக, சகோதரர்களுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அட்லீஸ்ட் நம்ம ஜீவனை கொடுக்கிறோமே இல்லையோ, அவர்களுக்காக பரிந்து பேசக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? அவர்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? அவர்களுடைய தவறுகளில் பொறுமையாக இருக்கத்தக்க என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? விட்டு கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை தரம் மாறி இருக்கிறதா? அவர்களை பற்றி நான் பேசாமலாவது இருக்கிறேனா? புறங்கூறுதலும் பொறாமையும் கோல் சொல்லுதலும் குடும்பத்திலே குழப்பங்களை ஏற்படுத்துதலும், இங்க இருக்கக்கூடிய ஒன்றை அங்கே பேசுதல், அங்கே இருக்கக்கூடிய ஒன்றை இங்கே பேசுதல், இப்படி குடும்பத்தில் பல பிரச்சனைகளை இன்றைக்கு சமுதாயத்தில் விசுவாசிகளே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் ஹை ஸ்டாண்டர்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. நீ ஜீவனை கொடுக்க கடனாளியா இருக்கு. நாம எங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோன்னு பாருங்க. எக்காரணம் கொண்டு நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு சின்ன சண்டை கூட இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு உண்மையாக ரட்சிக்கப்பட்ட ஒரு கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால் எக்காரணம் கொண்டு ஒரு சின்ன சண்டை கூட எழும்பக்கூடாது. வேணா ஆரோக்கியமான சண்டை வேணா போட்டுக்குங்க. அது என்ன சண்டை? எபிரேயர் புத்தகத்தை எழுதியது யார்? எனக்கு என் மனைவிக்கு ஒரே சண்டைங்க. நேற்று பூரி கட்டையால் அடிச்சுக்கிட்டோங்க. அவள் பவுலுன்னு சொன்னா, நான் அப்பல்லோன்னு சொன்னேங்க.
2 பேர் ஓகே அடிச்சுக்குங்க, நல்லது. ஏன்னா வேதத்தில் ஆரோக்கியமான சண்டையை போட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்படி எங்கேயா சண்டை நடக்குதா? வாய்ப்பே கிடையாது. எந்த சண்டையும் நடக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுடைய சண்டைகள் எல்லாம் ஒன்றுக்கும் உதவாத விஷயங்கள். திரும்ப திரும்ப சொல்லுவது தான், ஹை ஸ்டாண்டர்ட் லைஃப் ஸ்டைலை பற்றி பைபிள் பேசி கொண்டிருக்கிறது. நாம் அதை பார்த்தா தான் அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நேரம் போக முடியும். அதனால் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். நமக்கு சரியாக 12:30 மணி. நம்ம இதோடு கூட நம்ம நிறைவு செய்ய போகிறோம். நாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை தியானித்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சிந்தை, கடமை உணர்வு. நம்பர் 2, தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நித்திய ஆக்கினை அடைய போகிறோன்னு தெரிந்தாலும் அவர் மக்களுக்காக அதை ஒப்புக்கொண்டார். உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுக்க ஆயத்தமானார். பாவமே அறியாத ஒருவர் அதை ஏற்றுக்கொண்டார். குட் ஃப்ரைடே என்று நம்ம சொல்லுகிறதனுடைய ஒரு உண்மைத்துவம் இதுதான். விபரீதங்களை சந்தித்தவர் என்று எபிரேய ஆசிரியர் எழுதுகிறார். விபரீதங்களை சந்தித்தவர், அதாவது இது நடக்கவே கூடாது ஆனால் நடந்து விட்டது, அதான் விபரீதம். அதை இயேசு கிறிஸ்து சந்தித்தார். ஒருவேளை இப்பொழுது கூட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் விசுவாசிக்காமல் இங்கே யாராவது இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அது மன்னிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். அடிக்கடி என்னிடத்தில் கேள்வி கேட்பாங்க, ஏங்க அவர் தான் கடவுளாச்சே, அப்படி மன்னிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிக்க வேண்டியதானே? அது என்ன இயேசு கிறிஸ்து போய் சிலுவையில் போய் அவர் சிலுவையில் அறைந்து இந்த மாதிரி சுற்றி எப்படி, இதெல்லாம் என்னங்க இப்படி தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கு? ஏன்னா வேதத்தின்படி எப்பொழுதுமே பாவத்திற்கான சம்பளம் என்னங்க? மரணம். ஒருவேளை உங்கள் வீட்டில் ஒரு சுட்டி பையன் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவன் போய் ஏதோ ஒரு இடத்துல ஷாப்பிங் மாலோ எங்கேயோ போகும் பொழுது அங்கே ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த ஒரு நல்ல OLED டிவியை போட்டு உடச்சிட்டான். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன பிள்ளை அப்படி தான் பேட் எடுத்துகிட்டு போய் கொசு உக்காந்துருச்சுன்னு அவங்க வீட்டில் டிவி அடிச்சிருச்சு. என்னம்மா டிவியில் படமே வரல, என்னடி பண்ண அப்படின்னா உடச்சிட்டேன். எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ தான் புதுசாக வாங்கி வச்சாங்க. உங்கள் வீட்டில் ஒரு சுட்டி பையன் போயிட்டு உடச்சாச்சு, 5 லட்சம் 5 lakhs போயிருச்சு. என்ன பண்ணுவாங்க? ஓகே சார், நோ ப்ராப்ளம், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 5 லட்சத்தை எடுத்து வச்சாதான் உன் பையனை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. 5 lakhs எடுத்து வை, இல்லாட்டி நீங்கள் இருந்து கிளம்ப முடியாது. உங்கள் பையனால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது. அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட தெரியல. நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் சம்பாத்தியத்தை நீங்கள் வெளியே எடுக்கணும், அதை கட்டணும். அதை செலுத்தாமல் விடுதலை கிடையாது. எந்த பாவத்திற்குமே ஒரு பெரிய பரிகாரத்தை செலுத்த வேண்டும். அப்படி இல்லைன்னா விடுதலை இல்லை. அதனால தான் தேவனுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட பாவத்திற்கு சம்பளம் நித்திய ஆக்கினை. அதை மாற்றவே முடியாது. அந்த நித்திய ஆக்கினையை இயேசு கிறிஸ்து செலுத்தி என்னை விடுவித்தார். வேறு யாருமே அதை விடுவிக்க முடியாது. அந்த நித்திய ஆக்கினையை தேவனுக்கு செலுத்தி, பிதாவுக்கு செலுத்தி என்னை விடுவித்தார். பாவத்திலிருந்து என்னை விடுவித்தார். நரக ஆக்கினையிலிருந்து என்னை விடுவித்தார். ஒரு பெரிய விலை கிரயத்தை செலுத்தி விடுவித்தார். அதை சுருக்கமா வேதம் பல வார்த்தைகள் கொண்டு பேசுகிறது. இரத்தத்தை செலுத்தி மீட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இரத்தம் நித்திய ஆக்கினையை காண்பிக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, யாராவது ஒருவர் இன்னமும் இந்த கிறிஸ்துவை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா, திஸ் இஸ் த ரைட் டைம். நீங்க இப்பவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவரே என்னுடைய பாவத்திற்காக நீங்க என்ன செஞ்சீங்க? நித்திய ஆக்கினை அடைந்தீர்கள், நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஐ அக்செப்ட் இட். அதான் விசுவாசம், வேற ஒன்றும் கிடையாது. ஐ ஜஸ்ட் அக்செப்ட் இட். விசுவாசத்திற்கு சரியான விளக்கம் அறிஞ்சொல் பொருள் கூறுக அப்படி ஒரு சினாமின் விசுவாசத்துக்கு வச்சிங்கன்னா ஆமேன்னு சொல்கிறது தான் அர்த்தம். பழைய ஏற்பாட்டில் ஆமேங்கிற வார்த்தை தான் விசுவாசம்.
உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னு சொன்னோடனே ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்ன பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்படின்னு சொன்னோடனே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியா எண்ணினார் வசனம் போட்டிருக்கும். அந்த இடத்துல நீங்க போய் பாருங்க, ஆபிரகாம் ஆமேன்னு சொன்னான்னு இருக்கும். ஏஸ் லார்ட் ஆமேன், அவ்வளவுதான். நீங்க எப்பொழுது இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்திற்காக மரித்தார் என்பதற்கு ஆமேன்னு சொல்றீங்களோ அந்த நிமிஷமே நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறுகிறீர்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் நீங்கள் உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஆமாண்டவரை ஐம் எ சின்னர், நான் பாவி, நீங்கள் என்னை காப்பாற்ற முடியும்னு நம்புகிறேன், நான் அதை ஒத்துக்கொள்கிறேன், நீங்கள் தான் எனக்காக சிலுவைக்கு போய் நித்திய ஆக்கினை எனக்காக அடைஞ்சிங்க, ஒத்துக்கொள்கிறேன், ஐ அக்செப்ட் இட், ஆமேன். அவ்வளவுதான், வேறு எதுவுமே நீங்கள் செய்ய தேவையில்லை. அதனால் இதுவரைக்கும் அதை செய்யாதவர்கள் தயவு செய்து செய்யும். அந்த ஒரு சின்ன ஜெபத்தை எங்கேருந்து வேண்டுமானாலும் ஏறிடுங்க. கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை திறந்துக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டோ நின்றுக்கிட்டோ உங்கள் படுக்கை அறையில் நீங்கள் படுத்திருக்கும் போதோ எந்த உடை அணிந்தோ பொட்டு வச்சோ பொட்டு வைக்காமலோ நகை போட்டோ நகை போட்டுக்கொண்டோ கர்த்தருக்கு இது எதுவுமே தடை இல்லை. உங்கள் வீட்டில் எத்தனை விக்கிரகங்கள் படங்கள் இருந்தாலும் அது அவருக்கு தடை இல்லை. அந்த ஜெபம் நேரம் எங்கே போயிடும்? கர்த்தருடைய சமூகத்திற்கு போகும். ஆண்டவர் அந்த நிமிஷமே உங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளாக அவருடைய பிள்ளைகளை அவர் மாற்றுகிறார். கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். தேவநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் நேசிக்கிற பிதாவே, இந்த வேலைக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். சிறிது நேரமுடைய சமூகத்தில் வார்த்தைகளை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொண்ட தியானித்த வேத வசனங்கள் எங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவதாக, இந்த நாளில் கேட்ட ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொருடைய இருதயத்திலும் கிரியை செய்வதாக. நன்றி தகப்பனே. மீண்டுமாய் உமக்கு சித்தமானால் கூடி உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.